தீமைகள் அழித்திடுவோம், உரிமைகள் உடைமைகள் அழிந்திடவே இயேசுவின் கொள்கைகள் ஏற்றிடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடலடையனவே மாறி நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம், நாடும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். அன்புக்குரியவர்களே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையுடைய திருவடியில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். அன்னையினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்போம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஸ்டீஃபன், ஜேஸ், ராகேஷ், தாமஸ் டேவிட் ஆகியோருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு கடவுளை நிறைவாக ஆசீர்வதிக்கும். தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய லாரன்ஸ், மெட்டில்டா மேரி, பீத்தர், மேரி ஸ்டெல்லா 26வது திருமண நாள். ஆகவே இந்த தம்பதியர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுப்போம். மேலும் இத்திருப்பலியானது நிறைவாக கடவுள் செய்த நன்மைக்கு நன்றியாக புனித நம்முடைய தேவ தாயின் வழியாக ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்களுக்காக வேண்டுவோம். வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தில் லியோ ரொசாரியோ, சைமன் குடும்பத்தில் மேரி ஜெசிந்தா, பொம்பே பிளெஸி, சில்வேரா, ஜீவ ஆண்டோனி சாமி குடும்பத்தில் ஜாஸ்மின், ஜூடியா, மேரி பெனிஸ்கர், டாலர் குடும்பத்தில் நிதிஷ், பிரியா, ஜோசப் இளங்கோ, லைட்டர், ராபின்சன், கீதா, ஜேடி ராக் குடும்பத்தினர், மேலும் ஜேடி ரோஜ் குடும்பத்தினர், டேனியல் குடும்பத்தினர், சோஹன் குடும்பத்தினர் மற்றும் இத்திருப்பலியானது டிம்பிள் பிலிப் குடும்பத்தினர், சுரேஷ், சரிஷித், ராஜ் இளங்கோ, ஃப்ளோரிடா டக்ளஸ் குடும்பத்தினர், மகிமை ஜபா, மரிய, தாரித்தி, மோனிகா அலெக்சாண்டர், சிறிய புஷ்பம் ஆகியோர் இத்திருப்பலியை இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாக தேவத்தாயின் வழியாக ஒப்புக் கொடுக்க இவர்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் இத்திருப்பலியானது சிறப்பு கருத்தாக ஜான் போஸ்கோ ஆரோக்கியமடைவுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இன்ஃபன்ட் பிராங்க்லின், ஜெத்ரூத் மேரி, விக்டர் லாரன்ஸ், பமிலா பீத்தா, மரியா லூத்ரின், ஷாரன் ஜேம்ஸ், ஷீலா, பேட்ரிக் சவுந்தரராஜன், சகாய் மேரி, சிறில் ஆனந்த், வின்ஸ்டன் ஃபேமிலி, ரொசாரியோ ஆகியோர் இறைவன் முன்பாக சிறப்பு கருத்துக்களை வைத்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களுக்காகவும் வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாற்றிற்காக பால் ஜே செலஸ்கி, மார்ஷல், ராயன், எத்திசியூஸ், ராயன், ஜே விக்டர், டிஏடி சுவாமி, லூகாஸ், அற்புதமேரி, யூஃப்ரெசியா, மரிய ஸ்டீஃபன்ராஜ், பால் பிரகாஷி, ஜமால், சந்தியாகு, கிரேசிய மேரி, ஹெலன் ஜான் சிரானி, வசந்த ஜார்ஜ், கிறிஸ்டி, தாசன் பெர்னாண்டோ, க்ளோரி பெர்னாண்டோ, ஜூட், அதீன் நம்மன் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் திருவடியில் நாம் நமது எண்ணங்கள், நமது குடும்பங்கள், நமது வாழ்வு முறை தேவத்தாயின் திருவடியில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்னையுடைய அருள் ஆசிரியை மாதத்தின் முதல் சனிக்கிழமை இந்நாளில் அன்னையுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்டு நாம் ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் வானதூதர் புனிதர்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு நீர் உதவி புரிந்தருளும். கடவுளை என்றெடுத்த புனித அன்னையினுடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய திருவடியில் எங்களை ஒப்பு கொடுத்து தேவத்தாயின் பரிந்துரையின் உதவினால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோபு தன் சகோதரனை வஞ்சித்து அவனுக்குரிய ஆசியை கவர்ந்து கொண்டான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 15 முதல் 29 முடிய. ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகி விட்டது, சாவு எந்நாள் வருமோ என்று அறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமார ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபெக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்குள் புறப்பட்டவுடன் ரெபெக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தன் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோலால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று, அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தம் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா. நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் உரோமம் அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா. மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறு யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே: இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம்
ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உன்டன் சோதரருக்கு தலைவன்னி ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன் அடி பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுடன் வாழ்க என்று ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 135. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். 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 ஆண்டவரின் பெயரை புகழுங்கள், ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள். ஆண்டவரின் கோயிலில் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே. பல்லவி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தேர்ந்து கொண்டார், இஸ்ரவேலை தமக்குரிய தனி சொத்தாக தேர்ந்தெடுத்தார். பல்லவி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்குள்ளும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ் பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார். பல்லவி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 2 இறைவாக்கியங்கள் 1-12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயே உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும்
அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகமுக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னை மரியாளை ஆழ்ந்த அன்பு செய்பவர்கள், அன்னை மரியாளை ஆழ்ந்த அன்பு செய்பவர்கள் ஒரு நாளும் பிரிவது கிடையாது. பிரிந்தாலும் அன்னை மரியாள் அவர்களை விடுவதும் கிடையாது. இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய அன்னையினுடைய அன்பார்ந்த பிள்ளைகளே, பக்தர்களே, இறை மக்களே, அன்னை என்றாலே ஒரு உற்சாகம்தான். அன்னை தேவத்தாய் என்றாலே ஒரு நம்பிக்கை தான். அன்னை என்றாலே ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அன்னை என்றாலே ஒரு இதம், ஒரு மகிழ்வு, ஒரு மன நிறைவு, ஒரு வகையான நம்பிக்கை பிறக்கிறது, ஒரு வகையான ஈர்ப்பு வருகிறது, ஒரு வகையான சுவாரஸ்யமான ஒரு நேசம், ஒரு பாசம் நம்முடைய வாழ்க்கையில் தேவத்தாய் திரு அவை கொடுத்த அழகான துருப்புச்சீட்டு என்று நாம் சொல்லலாம். ஆக அன்னையினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆக அன்புக்குள்ளே அன்னையினுடைய மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையின் திருவடியில், அன்னையின் அண்டர் த ஃபீட் ஆஃப் மதர் மேரி இல்லையா, அன்னையின் திருவடியில் நாம் நமது குடும்பம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்று நம்மை நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அன்னை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஒரு கதை, ரொம்ப நாள் ஆகிறது கதை சொல்லி, ஆகிய ஒரு கதையோடு நாம் தொடங்குகலாம். ஒரு பேரரசி ஒரு நாட்டை ஆள்கிறாள். அந்த பேரரசிக்கு வேட்டையாடுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய சில படை வீரர்களோடு காட்டிற்கு வேட்டையாடச் செல்கிறார். இப்படி அந்த காட்டிற்குள் வேட்டையாட சென்ற பொழுது ஒரு மானை துரத்தி கொண்டு தனியாக ஓடுகிறார் வேட்டையாடுவதற்காக. திரும்பி பார்த்தால் வழியை துளைத்து விட்டால் மானும் சென்று விட்டது. திக்குமுக்காடி எங்கே செல்வென்று தெரியவில்லை. வந்த படை வீரர்களும் அங்கு இல்லை. உடனடியாக சற்று பயத்தோடு கலக்கத்தோடு வழி எங்கே என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அந்த காட்டிற்குள்ளாக கள்வர்கள் வருகிறார்கள். ஆகிய கள்வர்கள் வருகை தருகிறார்கள். அரசி என்று தெரியாமல் அங்கே ஒரு பெண் நிற்கிறார் என்று பார்த்து அந்த அரசி அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள், தங்க நகைகளை எல்லாம் கழட்டி கொண்டு அவர்கள் செல்ல முற்படுகின்ற பொழுது கையில் மோதிரத்தையும் பார்க்கிறார்கள். இந்த மோதிரம் என்ன அரச மோதிரமாக இருக்கிறது, ஐயோ அரசியாச்சு, விட்டுவிட்டால் நம்மை அழித்து கொன்று விடுவாள் என்பதற்காக இந்த 3 கள்வர்களும் திட்டம் தீட்டுகிறார்கள். அரசியை கொன்று விடலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இப்படி அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கும் போது 3 வேட்டைக்காரர்கள் வருகிறார்கள். வேட்டைக்காரர்கள் வருகை தந்து பிறகு கள்வர்கள் பயந்து ஓடுகிறார்கள். பிறகு வேட்டைக்காரர்கள் அரசியை பத்திரமாக கொண்டு சென்று தங்களுடைய அரண்மனையில் விடுகிறார்கள். அரண்மனைக்கு சென்ற பிறகு அரசி அந்த 3 வேட்டைக்காரர்களை பார்த்து, என்னை காப்பாற்றினீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லுகின்ற பொழுது 3 அரசர்கள் 3 விதமான ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். முதல் வேட்டைக்காரன் சொல்ல, எனக்கு 1000 பொற்காசுகள், இந்த பொற்காசு என்று. இரண்டாவது வேட்டைக்காரன், எனக்கு 100 ஏக்கர் நிலம் வேண்டும், இந்த 100 ஏக்கர் நிலம். மூன்றாவது, உனக்கு என்ன வேண்டும்? அந்த மூன்றாவது வேட்டைக்காரன், எனக்கு மண்ணும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம், அரசே உன் திருவடி என்னுடைய வீட்டில் பட்டால் போதும், உன் காலடி என் வீட்டில் பட்டால் போதும். உடனே பக்கத்தில் இருக்கவங்க சிரிக்கிறாங்க. பழைக்க தெரியாதனா இருக்கா, மண்ணும் வேணாம் பொண்ணும் வேணாம், வெறும் காலடியை வைத்து என்ன செய்ய போகிறாய் என்று சிரிக்கிறார்கள். பிறகு அரசிக்கு மகிழ்ச்சி, உள்ளத்திற்குள்ளாக மகிழ்ச்சி. சரி, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஆனால் 1 மாதம் எனக்கு அவகாசம் கொடும் என்று சொல்கிறார். பிறகு அரண்மனையில் இருக்கக்கூடிய தளபதிகளோடு கலந்து அவருடைய அந்த 3ஆம் வேட்டைக்காரனுடைய வீடுக்கு நான் செல்ல வேண்டும், அங்கு சாலை இருக்கிறதா என்று பார் என்று சொன்னவுடன் சாலை இல்லை, உடனே சாலையை போடுங்கள் என்கிறார். உடனே அவரை பற்றி அந்த 3ஆம் வேட்டைக்காரனை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவுகிறது. அடுத்து அந்த ஒரு நாள்
நான் அரசி அல்லவா, வீட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லவா. அவங்க வீடு எப்படி இருக்குது? குடிசையாக இருக்குது. உடனே பெரிய மாளிகையாக கட்டு என்கிறார். உடனே அந்த 3ஆம் வேட்டைக்காரன் வீடு பெரிய மாளிகையாக மாறுகிறது. அடுத்ததாக அரசி செல்கிறாள். சும்மா செல்ல முடியுமா? அரசியாச்சு. ஆக தேரில் ரதத்தில் பொன்னும் பொருளும் நிறைய விலை உயர்ந்த பரிசுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு 3ஆம் வேட்டைக்காரனிடத்தில் கொடுக்கிறார். அரசியை பார்த்தவுடன் உங்கள் காலடி பட்டதால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் என்று சொன்னவுடன் இப்போ யார் அதிகமாக பெற்றது? யார் அதிகமாக பெற்றது? 3வது வேட்டைக்காரன் இல்லையா. அந்த அரசினுடைய காலடி பட்டவுடன் எவ்வளோ பொன்னும் பொருளும் பரிசுகளும். ஆக அன்புக்குரியவர்களே, நமக்கென்று ஒரு அரசி இருக்கிறார் என்றால் அது தேவத்தாய் தான். ஷீ இஸ் அ குவீன். ஷீ இஸ் அ குவீன், குவீன் ஆஃப் மேரி இல்லையா. ஆக நமக்கென்று ஒரு அரசி. இந்த அரசின் காலடி நம்முடைய வீட்டில் பட்டதென்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் நினச்சி பாருங்கள், அன்னையினுடைய திருவடி பட்ட இடமெல்லாம் அருளும் ஆசீரும். நம்முடைய திருவிவிலியத்தில் கூட நாம் பார்க்கலாம். அன்னையினுடைய காலடி பட்ட இடங்கள், வீடுகள் மாபெரும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் பெற்றன. உதாரணத்துக்கு எலிசபெத் அம்மாளுடைய வீட்டிற்கு அன்னை மரியாளுடைய காலடி படுகிறது. அன்னை மரியாளுடைய காலடி பட்டவன் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் தொடும். which means the feet of Mother Mary gives a happiness, the inner serenity and content to the house இல்லையா. மகிழ்ச்சி பிறக்கிறது. அம்மாவுடைய காலடி பட்டவுடன் அங்கே மகிழ்ச்சி எலிசபெத் அம்மாள் வீட்டிற்கு. 2வது இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட பகுதியிலேயே கானாவு திருமண வீடு. அங்கு மனக்குறையும் பற்றாக்குறையும் மனசுக்குள்ளாக ஒரு சஞ்சலங்கள் இருந்த சூழல். ஆக திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்ற பற்றாக்குறை இருந்த பொழுது அன்னையின் காலடி, அன்னையின் திருவடி, அன்னையினுடைய பரிந்துரை அங்கு இருந்த பொழுது பற்றாக்குறையும் பறந்து போனது, மனக்குறை தீர்க்கப்பட்டது. ஆக அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய காலடி பட்டால் மனக்குறையும் தீர்க்கும். ஆக மனக்குறைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய தேவத்தாயாக தான் அன்னை மரியாள் இருக்கிறாள். 3வது சீடர்களுடைய வீடு சுருங்கி போய் முடங்கி போய் இயேசு இறந்து விட்டார் என்று பயந்து போய் பதற்றத்தோடு கலக்கத்தோடு வெளியே கூட செல்ல முடியாமல் அவர்கள் ஒரு கட்டமைப்பில் உள்ளே இருக்கின்ற போது அன்னையின் காலடி படுகின்றது. மீண்டுமாக உற்சாகமும் தைரியமும் அங்கு பிறக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அன்னையின் காலடி பட்ட இடங்களெல்லாம் ஆசீர்வாதம். நம்முடைய திருத்தலங்கள் பார்க்கலாம். அன்னை வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருத்தலம் அன்னையின் காலடி பட்டதால் இன்றைக்கும் புகழ்பெற்ற திருத்தலமாக இன்றைக்கும் பல நூறு பல ஆயிரக்கணக்கான புதுமைகள் நடைபெற்று. ஆக எத்தனையோ மக்கள் மகிமையும் அருளும் ஆசை, எத்தனையோ பேருக்கு கண்ணீருக்கு மருந்தாக, கவலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக இருக்கக்கூடிய இடம் அன்னையின் காலடி பட்ட வேளாங்கண்ணி திருத்தலம். அதே போல் லூர்து நகர் திருத்தலம் பிரான்ஸ். இன்றைக்கு கூட உலகத்திலே அதிகமாக புதுமை நடைபெறக்கூடிய இடம் நம்முடைய லூர்து நகர் என்று தான் சொல்லுவார்கள். ஆக அன்னையின் திருவடி, அன்னையின் காலடி பட்ட இடங்கள் இன்றைக்கு அங்கே உடல் நலமும் மனநலமும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. போர்ச்சுகல் பாத்திமா நகர் அன்னையின் காலடி பட்டதால் அந்த இடமும் பிரசித்தி பெற்ற இடமாக அங்கேயும் மகிமையும் புதுமையும் இப்படி 1000 இடங்கள் இன்றைக்கு கூட அன்னையுடைய காட்சி நடைபெறக்கூடிய இடம் எங்கே தெரியுங்களா? ஈவன் ஸ்டில் த அப்பேரிஷன்ஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் என்று சொல்வார்கள். எங்கே? மெஜுகுரி. மெஜுகுரி எங்கே இருக்குன்னா, மெஜுகுரிக்கு நான் போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மெஜுகுரி போஸ்னியா எர்சகோவினியா என்ற நாட்டில் இருக்கக்கூடிய அழகான இடம், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அந்த மெஜுகுரி என்ற இடமானது கீழே மலைக்கு கீழே புனித ஜேம்ஸ் ஆலயம் இருக்கும். நான் பார்த்தது என்னன்னா, இதுவரைக்கும் பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு சென்றாலும் நான் பார்க்காத ஒன்று அங்கே பார்க்க நேர்ந்தது. என்னவென்றால், அந்த ஆலயத்தில் நான் போன அன்றைக்கு அந்த ஆலயத்தில் குறைந்தபட்சம் ஒரு 40லேருந்து 60 குருக்கள் பாவசங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருந்தான். பல மொழிகள், பல ஸ்பானிஷ் மொழி, இத்தாலிய மொழி, பிறகு ஆங்கிலம், பிறகு பல ஐரோப்பிய மொழிகள், ஆப்பிரிக்கன் பல மொழிகளில் பாவசிங்கத்திரம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மிக மிக முக்கியம், அன்னையினுடைய பக்தியும் அன்னையினுடைய காலடியும் அன்னையுடைய அருளும் அன்னையுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மன தூய்மை, உடல் தூய்மை, உள்ள தூய்மை அவசியம். we need to do the confession. ஆக பாவசங்கத்திரம் செய்கின்ற பொழுது அது கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கின்ற அன்னை அதை ஆசீர்வாதமாக மாற்ற. ஆகையால் அந்த இடத்தில் வரக்கூடிய திருப்பயணிகள் எங்கே? போஸ்னியா எர்சகோவினா, பர்டிகுலர் மெஜுகுரி என்ற இடத்தில் இன்றைக்கும் அங்கு அந்த அன்னையின் திருத்தலம் காட்சி கொடுத்த அந்த திருத்தலத்துக்கு செல்வதற்கு முன்பாக வரக்கூடிய திருப்பயணிகள் நல்லதொரு பாவசங்கத்திரம் செய்துவிட்டு பிறகு மலை ஏறுவார்கள். நீண்ட தூரம் ஒரு அழகான மலைக்கு சென்றால் அன்னை மெஜுகுரி என்ற இடத்தில் அந்த மலைக்கு கீழாக காட்சி கொடுத்த இடம். ஏறக்குறைய 5 சீரார்களுக்கு தான் காட்சி கொடுத்தார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நம்முடைய பங்கு, நம்முடைய ஆலயம்
பாத்திமா தேவத்தாயாக இந்த இடத்தில் காட்சியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாள். இந்த இடத்திலே பகலாவட்டும் எவ்வளோ மக்கள் வருகிறார்கள் இல்லையா, எத்தனையோ மக்கள், பல சமயத்தை சார்ந்த மக்கள் இந்த இடத்தில் அமர்வதை பார்த்திருக்கின்றேன். ஆகவே இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற போது இப்படி வரும்போது இப்படி பார்க்கும்போதெல்லாம் எப்பொழுதும் மக்கள் இங்கு இருந்து கொண்டே இருப்பார்கள், யாராவது இருந்து கொண்டே இருப்பார்கள், அமைதியாக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். எத்தனையோ பேருடைய கண்ணீரை கவலையை நிறைய நேரம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்னை தேவத்தாய் பாத்திமா அன்னையுடைய திருவடியில், பாத்திமா தாயினுடைய காலடியில் நாம் இருக்கின்ற போது, வாழ்கின்ற போது, அன்னையே கதி என்று இருக்கின்ற போது நிச்சயம் அருளும் ஆசீர்வாதம் தான். எப்படி எலிசபெத் அம்மாள் வீட்டிற்கு மாதாவுடைய காலடி பட்டால் மகிழ்ச்சியோ அந்த மகிழ்ச்சியை நம் குடும்ப வாழ்க்கைக்கு தருகிறார். எப்படி கானாவூர் திருமண வீட்டுக்கு சென்று அன்னையின் காலடி பட்டதோ, பற்றாக்குறை நீங்கி மனக்குறை தீர்க்கப்பட்டதோ, மனக்குறைகளை தீர்க்கக்கூடிய தாயாக இருக்கிறார். எப்படி சீடர்கள் வீட்டுக்கு சென்றாலும் அங்கு தைரியமும் அருளும் ஆசிரும் பிறந்ததோ, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான தைரியமும் துணிச்சலும் அன்னை மரியாள் தந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆக தொடர்ந்து அன்னையின் திருவடியில் நம்முடைய குடும்பம் இருக்க, அம்மா தாயே பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம், உன் திருவடி பட்டால் போதும், உன் காலடி என் வீட்டில் பட்டால் போதும், இங்கே வருகை தந்து உன் திருவடியின் அருளை ஆசீர்வாதத்தை பெற்று எனக்கு உமக்கு உகந்த குடும்பமாக மாற அருள் புரியும் என்று தொடர்ந்து அன்னையின் திருவடியில் அன்னையின் காலடி நம்முடைய வீட்டில் பட தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஜெபமும் நம்பிக்கையும் அன்னையின் மேல் கொள்கின்ற அளவுக்கு அதிகமான இனம் புரியாத ஒரு சந்திப்பின் சங்கமத்தில் விவரிக்க முடியாத தேவத்தாயினுடைய அன்பில் நாம் வாழ்வோம். நிச்சயமாக அன்னையுடைய திருவடி, அன்னையின் காலடி பட்ட இடங்கள்லாம் ஆசீர்வாதம் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அருளும் ஆசீர்வாதம் அன்னை நமக்கு வழங்குவாராக. அன்னை மரியாளை ஆழ்ந்து அன்பு செய்பவர்கள் ஒரு நாளும் பிரிவது கிடையாது, பிரிந்தாலும் அன்னை மரியாள் அவர்களை விடுவதும் கிடையாது. கரங்கள் குவிப்போம், ஜெபிப்போம். மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாம் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அம்மா, உன் திருவடி என்னுடைய வீட்டில், உன் காலடி என்னுடைய வீட்டில். மனக்குறை தீர்த்து மகிழ்ச்சி பிறந்து தைரியமும் துணிச்சலும் பிறந்து மன நிறைவோடு என் குடும்ப வாழ்வு செல்ல உன் திருவடியில் என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்ற சொல்லி அன்னையின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். அன்னை நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்பாடு. மனித உழைப்பின் பயணமான ஜாப்பத்தில் வாழ்வதற்கும் அப்பமாக ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாமல் போற்றுகிற அருட்பருக்கள் அந்த ரசத்தை பெற்றுக்கொள்ள உலகத்தின் விளையும் மனித உழைப்பின் பயணமான எந்த ரசத்தை நோக்கம் அன்புமிக்க சகோதர சகோதரி, அன்னையின் திருவடியில் இன்று நாம் என்றென்றும் நாமும் நமது குடும்பமும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வாழ்வு முறையும் அன்னையின் காலடி பட்டால் போதும்.
இடமும் மகிழும், ஆட்களும் மன நிறைவு பெறுவார்கள். அந்த சிந்தனையில் அன்னையினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டு அன்னையின் பரிந்துரையால் ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த பலியின் காணிக்கை மதி எல்லையற்ற அருட்துணையினால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் முல்லை எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளுடைய வணக்க நாளில் உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மெய்ப்புக்குரிய செயலுமா. தூய ஆவினிலிட்டதல நன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றில் அளித்த நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானகத் தூதர்கள், புனிதர்கள், அரியணை ஆட்சி புரிவோர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவி எப்பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கணும் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து மரித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நீர் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பெள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசுவின் திருவடியில், ஆண்டவர் இயேசுவின் திருவடியில் மரியாள் இருந்தால், மாத்தா மரியாள் இருந்தால் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அதே போலதான் அன்னையின் திருவடியில் நாம், நமது குடும்பம், நமது வாழ்வு முறை அன்னையின் காலடி பட்டால் மகிமையும் மன நிறைவும் பெறும் என்ற நம்பிக்கையோடு அன்னையினுடைய பரிந்துரை கேட்போம். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சிலுவையின் நாயகன், சிலுவையின் ஆண்டவர், சிலுவையின் அடியில் அன்னையின் திருவடியில்தான் யோவானையே ஒப்பு கொடுக்கிறார். இதோ உன் தாய் என்று. அந்நேரம் முதல் அன்னையின் திருவடியில்
உலகம் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய அழகான நிகழ்வு. ஆகவே அன்னையின் திருவடியில் நாம் நமது வாழ்வெல்லாம் அமைய ஆண்டவன் இயேசு நமக்கு உடனிருந்து எந்நாளும் தன்னுடைய வாழ்வின் மையமாக இருந்து வழிநடத்த வரக்கூடிய இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றோடு என்னை ஏவிடும் வருகவென்றோடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது வரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள், திருமண நாளெல்லாம் கொண்டாடுபவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை மாதாவை பற்றி எப்பொழுதும் நினைத்து பார்ப்பது அது ஒரு உற்சாகம். அதில் அன்னையுடைய பக்தியில் வளர்வது நமக்கு இன்னும் கூடுதலான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வாழ்வின் முறை. அதில் பல பேர் நீல கலர் உடையில் வந்திருப்பது கூடுதலான மகிழ்ச்சி. முடிந்தவர்கள் வருவதற்கு முயற்சிகள் எடுக்கலாம். ஆக நீல கலர் என்பது அன்னைக்குரிய கலர் என்பதால் ஆக அன்னையுடைய பக்தர்களாக அன்னையுடைய பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சி எடுப்போம். திருப்பலி முடிந்தவுடன் நாம் தேர் பவனி இருக்கும். இன்றைக்கு ஒரே சிந்தனை தான், அன்னையின் திருவடியில் என் குடும்பம். மை ஃபேமிலி இஸ் அண்டர் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ், அண்டர் த ஃபீட் ஆஃப் மதர் மேரி. அன்னையினுடைய திருவடியில் நம் குடும்பம், இயேசுவின் திருவடியில், அன்னையின் திருவடியில் என்று நாம் அப்படியே நம் பக்தியோடு பங்கெடுப்போம். நம்முடைய குடும்பங்களெல்லாம் ஒப்பு கொடுப்போம். அன்னையின் அருள் ஆசிரை கேட்போம். எழுந்து நிற்போம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உமை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கும், செயல்களால் அவரை பற்றி கொள்ளும் அருள்வீராக. அன்னையின் திருவடியில் எங்களது குடும்பங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து அன்னையின் பரிந்துரை கேட்டு ஒப்பு கொடுக்கிற திருப்பலியின் வழியாக உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறுதியில் அன்னையினுடைய ஆசீரும் திரு அன்னை வந்திருப்பு திரு அன்னையை ஆண்டவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். ஆண்டவா, உம்முடைய அழகான திரு சன்னிதானத்தில் பலிப்பிடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற திரு எண்ணெயை ஆசீர்வதித்தலும். திரு எண்ணெய் குணமளிக்கும் அருள் மக்கள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது உச்சம் தலைமுதல் உள்ளம் பாத வரை உடல் நலமும் உள்ள நலமும் கொடுத்து வழிநடற்றின் வழியாக உடைய மகிமையும் வெளிப்பட செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து மகிமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் திருவடியில் நாமும் நமது குடும்பம் என்ற சிந்தனையை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. மாசிலா கண்ணியிட பாடலை பாடுவோம். அது ஒரு அடி பாடலை பாடிவிட்டு நாம் சொல்வோம். மாசில்லா கண்ணியே மாறாவே உன்மே நேசமில்லாதவர் நேசரேயாவா. கரங்களை வைத்து வாழ்க வாழ்க வாழ்க
பாவமற்றாய் நாதோனை மாதேனே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அப்படி நாம் நகர்ந்து செல்வோம். சவமாலைகளை கையில் எடுத்துக்கொண்டு அன்னையின் திருவடி முன்பாக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேரை மந்திரித்து ஆலயத்தை சுற்றி வலம் வருவோம். எல்லோரும் பங்கெடுப்போம். பாடக்குனர் அன்னையின் பாடலை பாட மன்றாட்டு மாலையை பவனின் போது